வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழில் தன்வினை, பிறவினை, செய்வினை, செயப்பாட்டு வினை வாக்கியங்கள் பார்க்கலாம். தன்வினை வாக்கியம்: ஒரு எழுவாய் தானே ஒரு செயலை செய்வது தன்வினை ஆகும். ஒரு எழுவாய் தானே ஒரு செயலை செய்வது தன்வினை. உதாரணம்: செல்வி பாடம் கற்றாள். எடுத்துக்காட்டு வாக்கியங்கள்: முருகன் திருந்தினான், பாடம் கற்றேன், நான் நேற்று வந்தேன், கவிதா பொம்மை செய்தாள், நண்பர் வீட்டில் விருந்து உண்டான், மன்னர் நாட்டை ஆண்டார், கலையரசி பாடம் கற்றாள், கண்ணன் இலக்கணம் பயின்றான். அடுத்து பிறவினை வாக்கியம்: ஒரு எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்தால் அது பிறவினை வாக்கியமாகும். ஒரு எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்வது பிறவினை வாக்கியம். ஆசிரியை பாடம் கற்பித்தார். ஆசிரியை என்பது எழுவாய். எடுத்துக்காட்டு வாக்கியங்கள்: அவன் திருத்தினான், ராமன் பாடம் படிப்பித்தான், கோதை நடனம் ஆட்டுவித்தாள், ஆசிரியர் பாடம் பயிற்றுவித்தார், கலையரசி பாடம் கற்பித்தாள், நண்பனை விருந்து உண்பித்தேன், நண்பனை விருந்து உண்பித்தேன், கவிதா பொம்மை செய்வித்தாள், தாய் குழந்தைக்கு உணவை உண்பித்தாள். தன்வினையை பிறவினையாக மாற்றுவதற்கு செய்ய வேண்டியவை: தன்வினை பிறவினை: திருந்தினான், திருத்தினான், உருண்டான், உருட்டினான், பயின்றான், பயிற்றுவித்தான், பெருகு, பெருக்கு, செய், செய்வி, வாடு, வாட்டு, நடந்தான், நடத்தினான், சேர்கிறேன், சேர்க்கிறேன். சேர்கிறேன் தன்வினை, சேர்க்கிறேன் பிறவினை. ஆடினாள், ஆட்டுவித்தாள், பாடினான், பாடுவித்தான், கற்றார், கற்பித்தார், தேடினான், தேடிவித்தான், உண்டாள், உண்பித்தாள். அடங்குவது, அடக்குவது. அடுத்து செய்வினை வாக்கியம்: ஒரு வாக்கியம் எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை என்ற வரிசையில் அமையும் வாக்கியத்தில் செய்யப்படு பொருளோடு ஐ எனும் இரண்டாம் வேற்றுமை உருபு சேர்ந்து வரும். சில சமயம் ஐ மறைந்தும் வரும். எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை என்றவாறு வரும். எடுத்துக்காட்டு: பாரதியார் குயில்பாட்டை பாடினார். எடுத்துக்காட்டு வாக்கியங்கள்: தச்சன் நாற்காலியை செய்தான். தச்சன் என்பது எழுவாய், நாற்காலி என்பது செய்யப்படு பொருள். நாற்காலியை ஐ சேர்ந்து வந்துள்ளது. செய்யப்படு பொருளோடு இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ சேர்ந்து வந்துள்ளது. செய்தான் என்பது பயனிலை. தச்சன் நாற்காலியை செய்தான். அவள் மாலையை தொடுத்தாள், ராதா பொம்மையை செய்தாள், கரிகாலன் கல்லணையை கட்டினான், மூவர் தேவாரத்தை இயற்றினார், நான் பாடம் படித்தேன், கம்பர் கம்பராமாயணத்தை இயற்றினார், நான் பாட்டு பாடினேன், மக்கள் நாடகம் பார்த்தனர், பாரி கதவை திறந்தான். செயப்பாட்டு வினை வாக்கியம்: செய்யப்படு பொருள் எழுவாய் பயனிலை என்ற வரிசையில் வாக்கியம் அமையும். எழுவாயோடு ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனிலையோடு பட்டது பெற்றது என்ற சொற்கள் சேர்ந்து வரும். உதாரணம்: கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது. கல்லணை என்பது செய்யப்படு பொருள், கரிகாலனால் என்பது எழுவாய் மற்றும் கட்டப்பட்டது என்பது பயனிலை. எடுத்துக்காட்டு வாக்கியங்கள்: தஞ்சை சோழர்களால் புகழ்பெற்றது. தஞ்சை சோழர்களால் புகழ்பெற்றது. பாடல் என்னால் பாடப்பட்டது. கதவு பாரியால் திறக்கப்பட்டது. கம்பராமாயணம் கம்பரால் இயற்றப்பட்டது. நாடகம் மக்களால் பார்க்கப்பட்டது. தேவாரம் மூவரால் இயற்றப்பட்டது. பொம்மை ராதாவால் செய்யப்பட்டது. நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது. தேங்க்யூ.